கோயம்புத்தூரினுடைய அதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுங்களா? ஜிடி நாயுடு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்புட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர், புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரு ஆச்சரியம். மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது, மனிதன் பறக்கக்கூடாது, பறப்பது மகா பாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் 2 பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்பம் பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க. அதுக்காக எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிவிடாங்க. அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும், கேட்காட்டி பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன். 30 செகண்டு. அப்படி சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றி தான் அதை இது பண்ணணும். அது அங்கே இருக்குது. 2003 நான் போயிருந்தேன். அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்கறதுக்காக. இந்த விமானத்தை நான் சொன்னேன். இவர் அப்போ விமானம் கிடையாது, ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார். ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு. இப்போ தீ பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா? சுறா மீன்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா? கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. இந்த இப்போ சில பேர் கல்யாண வீட்டை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இதே இந்த தெருதாண்டா, இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துருமா? இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு. நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம், கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம். 1, 2, 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1, 2, 3 வருதுல்ல, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொண்டா கட்டப்பா, ஏன் கொண்டா பாகுபலி, ஏன் கொண்டா இப்படியே நம்மளை அலற வச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொண்டான் சொன்னேன்னா லீவு. ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன். கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். லீவு போயிட்டு வா. 1 மாதம் கழிச்சு கூட வாங்க. இப்போ உள்ளே குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா? இப்போ என்ன முடிவு எடுக்க? இப்போ யோசிச்சு பார்த்தாரு. மேலே நெருப்பில் சாகிறத காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்கால் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க. சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லி கொடுத்தாங்களா?
சொல்லி கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்போ 3 மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறான். திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு.